ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியும் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜானகி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி மேலே ஒரு பெரிய பழியை போடுறாங்க. அதுலேருந்து நம்ம ஜானகியை எப்படி நம்ம ரகுராம் காப்பாற்றுறாங்க. அதே சமயத்தில் இந்த எலெக்ஷனில் நம்ம ஜானகி வின் பண்ணாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரகுராமும் ஜானகி கிட்ட இன்னைக்கு புவனேஸ்வரி எதிர்த்து நீ கரெக்டாக பேசிட்ட ஜானகி, இப்படி தான் இருக்கணும், இனிமே இந்த ஊர் தலைவி ஆகும்போது நீ நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது வரும், அது எல்லாமே நீ தான் சரி பண்ணணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் எப்போவுமே நம்ம குடும்பம் எனக்கு உறுதுணையாக இருக்கும்போது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஜானகியை பார்க்கறதுக்காண்டி ஊர்லேருந்து ஒருத்தவங்க வராங்க. அப்படியே அவங்களும் என்னம்மா நீங்கள் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த ஊர் தலைவியாட்டு நீங்கள் தான் ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் நீங்கள் எல்லாரும் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, சரி உங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சனை உண்டா அப்படி கேட்கும்போது அவங்களும் ஆமாம்மா, இப்போ எங்களுக்கு குடி தண்ணி வருதில்ல, அது எப்போவுமே உப்பாட்டிருக்கு, இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இருக்கவே இல்லை, அந்த தண்ணி எல்லாம் தேன் மாதிரி இனிக்கும், ஆனால் இப்போ எங்களால் அந்த உப்பு தண்ணியை குடிக்க கூட முடியலை, எங்கள் ஊரில் கொஞ்சம் தூரத்துக்குள்ள மக்கள் எல்லாமே இந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் யோசித்து பார்க்குறாங்க. சரி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கேளுங்க, அந்த உப்பு தண்ணியெல்லாம் போகணும்னா நன்னாரி வேறு அப்படி சில வேர்கள் எல்லாம் இருக்குது, அந்த வேர்கள் எல்லாத்தையுமே அந்த கிணத்து தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது உப்பெல்லாம் எடுத்துட்டு நல்ல தண்ணியாக மாறிடும் அப்படி சொல்ல உடனே நம்ம ரகுராம் மாயா எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ஜானகி எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஊரில் உள்ளவங்களும் சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே செய்திடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமும் ஜானகிட்ட ஜானகி எவ்வளோ பெரிய நல்ல செயலை நீ செய்திருக்க, வீட்டுக்கு ஒருத்தங்க ஒரு உதவி கேட்டு வந்த உடனே அதுக்கான தீர்வையும் நீ கரெக்டாக சொல்லிட்ட, சரி அதான் ஜானகி சொல்லிட்டால, அது மாதிரி அந்த வேர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துல போடணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மணி சிவராமன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கிறாங்க. அதுபடியே நம்ம சிவராமன் மணி எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த வேர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கிணறுல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு இந்த விஷயம் எல்லாமே புவனேஸ்வரி பசுபதிக்கே தெரிய வருது. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட அண்ணா அந்த ஜானகி மட்டும் இந்த செயலில் வின் பண்ணிட்டான்னு வச்சிங்களா, அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே ஜானகி ஏதோ பெருசாக எல்லா வேலையும் செய்துட்டா, அவனால தான் இந்த தண்ணியெல்லாம் சுத்தம் ஆயிட்டு, இனிமேல் ஜானகி இந்த தலைவி ஆயிட்டானா ஊரில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது, கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நான் தான் ஜெயிச்சாகணும், அதுக்கு என்ன வழிகள் உண்டோ அதை தான் செய்யணும், அந்த ஜானகி மட்டும் நல்ல பேர் கிடச்சிட்டுன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அவள் பின்னாடி தான் இருப்பாங்க, இதில் நம்ம ஏதாவது ஒரு சதி செய்யணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியை சேர்ந்து எப்பவும் போல ஒரு திட்டத்தை போட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கதிர் சீனு எல்லாருமே சேர்ந்து ஜானகி கிட்ட சரி நமக்கு தான் சின்னம் எல்லாம் கிடச்சிட்டு, அங்கே பார்த்தா புவனேஸ்வரி எல்லா இடத்துலையும் அந்த மூக்குத்தி சின்னம்னு சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கா, நம்மளும் இதை மாதிரி எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் போகணும்ல, அப்போ தானே மக்களுக்கு மத்தியில் நம்ம எல்லாம் பிரபலம் ஆகி அப்படியே அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காண்டி தயாராகலாம் அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரமணி பாட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம ஜானகி நல்லபடியா நீ இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணுவாமா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி சொல்லும் போது இதை பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. பார்வதி மனசுக்குள்ள இந்த புவனேஸ்வரி என்னதான் செய்துட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, எப்பவும் இவங்கள தான் வீட்டிலேயே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்பாங்க, இப்ப பாரு இப்ப எலெக்ஷன் பிரச்சாரம் சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வெளியில போயிடுவாங்க, அதுக்கப்புறமா இந்த வீட்டில் உள்ள சமையல் வேலைகள் எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு நம்ம பார்வதியும் பத்மா கிட்ட சொல்லும்போது பத்மாவை நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு பார்வதி, பார்த்து இங்க நடக்கிற எல்லா செயலும் இனி இந்த அண்ணி மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க, இது வரைக்கும் அவங்க தான் சமையல் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த சமயத்தில் குடும்பத்தை விட்டுட்டு இனி அவங்க அந்த எலெக்ஷன் வேலைகளில் ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்க நம்ம தான் சரியாக மாட்டுவோம், நம்ம மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது வந்துடும் அப்படி சொல்லிட்டு நம்ம பத்மாவும் பார்வதி கிட்ட சொல்லும்போது பார்வதி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஜானகி அக்கா ஜெயிக்கவே கூடாது, அந்த புவனேஸ்வரி தான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சரி நம்ம பிரச்சாரத்துக்கு போகலான்னு சொல்லி நம்ம ஜானகி ஊர் மக்களுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஓட்டு கேட்குறதுக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தான் ஆதரவாக இருப்போம், அந்த புவனேஸ்வரி மட்டும் தலைவி ஆயிடவே கூடாது, அதனால் ஊர்லேயே பயங்கரமாக பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோம், இந்த சமயம் பார்த்து நீங்கள் நிற்கிறனால உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஜானகிக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க.
இந்த விஷயம் எல்லாமே நம்ம புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. எப்படி இந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஜானகிக்கு ஆதரவா இருக்கனால நமக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் கம்மி ஆயிரும். எப்படியாவது இந்த ஜானகிய ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி செயல செய்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜானகி வந்து பிரச்சாரத்துக்காண்டி ஓட்டு கேட்கும்போது ஒரு ஆள் அந்த இடத்துல வராங்க. அப்படி அவங்க நம்ம ரகுராம் கிட்ட வந்து, "ஐயா, அம்மா வந்து ஒரு செய்தி சொன்னாங்கல்ல, அந்த கிணறுல வேரெல்லாம் போடுங்க. அதனால எல்லாமே சரியாயிடும்னு" சொல்லிட்டு ஆனா அந்த தண்ணிய குடிச்சிட்டு 4 பேருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம ஜானகியும், "நான் எல்லாமே நல்லது தான் சொன்னேன். அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நல்லபடியா தான் அவங்க இருப்பாங்க." அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. நம்ம ரகுராமும், "ஜானகி நீ எதுவுமே கவலைப்படாத. அது வேற விஷயமா இருக்கும். என்ன யாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தான் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி, மணி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டா போய் கிளம்பி வராங்க. அதே சமயத்துல இத தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி பசுபதியும், இத சும்மா விடக்கூடாது. இந்த ஜானகிய பெருசுபடுத்தி விடணும். ஜானகினால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயல் நடந்துச்சு. ஆனா இவ மட்டும் தலைவி ஆயிட்டான்னா, ஊர்ல பெரிய பிரச்சனையே வந்துடும். அதனால இவளுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஜானகிய வைக்கணும். அதுக்கேத்தவாறு நம்ம ஒரு செயல் செய்யணும்னு சொல்லிட்டு, இந்த சான்ஸ யூஸ் பண்ணி புவனேஸ்வரியும் பசுபதியும் கொஞ்சம் ஆட்கள கூட்டிட்டு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அந்த ஜானகிய நீங்க கைது செய்தே ஆகணும். அந்த ஜானகினால தான், அவ குடுத்த ஐடியானால தான் இந்த மாரி கிணறுல வேர போட்டு உயிருக்கு ஆபத்து வந்துச்சு அப்படிங்கிற மாரி ஒரு புரளிய உண்டு பண்றாங்க. அதே சமயத்துல இத பார்த்துட்டு இருந்த அதிகாரிகளும் நம்ம புவனேஸ்வரி கிட்ட வந்து, "என்னம்மா இது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு பிரச்சாரத்த பண்ணிட்டு இருக்க? பிரச்சனை பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லும்போது, புவனேஸ்வரியும், "இல்ல சார் பேசுறீங்க? ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வேலைய செய்துட்டு இருக்கேன். பேசாம அந்த ஜானகிய கைது செய்யுங்க. அப்பதான் நாங்க இந்த இடத்த விட்டே நகருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட அதிகாரிகளும் புவனேஸ்வரியை தடுத்து நிறுத்தினாலும் புவனேஸ்வரி பசுபதி அந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ரகுராம், ஜானகி அவங்க குடும்பம் எல்லாமே சேர்ந்து புவனேஸ்வரிய பார்க்கறதுக்காண்டி வராங்க. புவனேஸ்வரிய பார்த்து, "என்ன எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து போராட்டத்த பண்ணிட்டு இருக்க? ஜானகி மேல எந்த தப்புமே இல்ல. அதுக்காக எதுக்கு நீ இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, புவனேஸ்வரியோ இந்த ஜானகி குடுத்த ஐடியானால தான் இத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல கரெக்ட்டா நம்ம மாயா வந்து, "என்ன பேசுற? எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். உன்னோட ஆட்கள் 2 பேரு அந்த கிணத்து தண்ணீல பூச்சி மருந்து மிக்ஸ் பண்ண போனத நாங்க கவனிச்சுட்டோம். நல்ல வேளை நாங்க பார்த்தனால அப்பவே தடுத்து நிறுத்திட்டோம். எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஜெயிக்கிறதுக்காண்டி எங்க பெரியம்மாக்கு மேல பழிய போடுன்னு சொல்லிட்டு ஊர் மக்களோட உயிரோட விளையாடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா சரியா புவனேஸ்வரியை வெளுத்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஊர் மக்களும், "எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு செயலை செய்வ? உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவளை தான் நீங்க கைது செய்துட்டு போனோம். இனிமே உங்களோட ஓட்டு எல்லாமே ஜானகி அம்மாவுக்கு தான் இந்த ஓட்டெல்லாம் நாங்க போட போறோம். எவ்வளோ தைரியம் தான் ஒரு ஓட்டுக்காண்டி எங்க உயிரை வந்து ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்வ?" அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். புவனேஸ்வரி என்னதான் சூழ்ச்சி வேலை செய்தாலும் அது நம்ம ஜானகிக்கு ஏத்த மாதிரி மாறிடுன்னே சொல்லலாம். நம்ம ஜானகியை இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.